ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைசலோட்டமா பிரைசலோட்டமா பிரைசலோட் உங்களோட மைக்க ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஐயா. உங்களையும் சுந்தரியையும் ஊழியங்களையும் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமேன் ஆமேன். நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் மேரி லண்டன்ல இருந்து இணைந்திருக்கிறேன். மேரி ராஜேந்திரம். எங்களுடைய நேரம் இப்போது 3:20 நேர டைமா இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை கிருபையா வழி நடத்துவாராக. கர்த்தரை அந்தி சந்தி மதிய வேளையிலே எங்களை துதிக்க சொல்லியிருக்கிறார். அந்தி சந்தி மதிய வேளையிலே நாங்கள் துதிக்க ஜெபிக்க அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களையும் ஆவியானவர் வழி நடத்துவாராக. அதே போல வானொலியில இணைந்திருக்கிறவளும் கர்த்தருடைய சமூகத்துல இணைந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அந்த விண்ணப்பங்கள் உங்களுக்கும் கேட்கப்படும். அதே போல வானொலியில ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். வானொலியில இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் என் குடும்பத்தை கூட நான் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஆவியானுடைய சமூகத்துல நிற்கிறேன். ஆமேன் ஆமேன். ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, வார்த்தை பகுதிகளுக்குள்ளால, ஜெபத்துக்குள்ளால எங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான நேரத்துல ஆண்டவரே எங்களை எல்லாம் தாழ்த்துக்கிறோம். அப்பா, ஜெஸ்லியா குடும்பம், என்ற குடும்பம், ஆண்டவரே வானொலியில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்கார குடும்பம், ஊழியம் செய்துட்டு போனவர்கள், ஊழியம் செய்ய வரப்போகிறவர்களையும் நான் உடைய சமூகத்துல வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு உள்ள தேவன் நீர் ஒருவர் தானே ஆண்டவரே. அப்பா, நீரே ரட்சிப்பை தந்த நீரே மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தவரை யாவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய ஊழியங்களை செய்ய பலத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் தந்தீரையா. வல்லமையான வைராக்கியமான காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்து செய்தீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆண்டவரே படுக்க மட்டும் என் தேவனுடைய ஊழியங்களை செய்த அநேகருக்கு செவித்துட்டு படுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஆவிக்குரிய ஊழியத்தை தந்ததுக்கு நன்றி. எங்களை போல ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் கிருபையுமா இருந்தங்களை எல்லாம் வழி நடத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நாங்க விடுதலையோடு நாங்க ஆராதித்து துதித்து செபிக்க ஆண்டவரே அநேகருடைய கட்டுகளை அவளுக்க அநேகருடைய ஆண்டவரே அப்பா வியாதிகளை சுகமாக்கத்தக்கதான செபங்கள் அவர்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்க எப்படி செபிக்க வேணும், எதற்காக செபிக்க வேணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அற்பமா இருந்தால் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. துதிகன் மைமையெல்லாம் உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். அதே போல ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளுக்குள்ளால் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திர பலி எடுக்கிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவரே. காரியங்களை மாறுதலாம் முடிய செய்கிற தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களை ஒரே சிந்தையில இருக்க செய்கிறவரே, ஒரே சிந்தையில எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் மன்னிக்க செய்கிறவரே. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆவியானவரே பராக்கிரமம் நிறைந்தவரே, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் எனக்கு கைவிடுவதும் என்று சொன்னவரே அப்பா. நாங்கள் அழுது புலம்புற போதெல்லாம் எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, ஏந்துகிறவரே, தாங்குகிறவரே, தப்புவிக்கிறவரே அப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவர் மகிமையானவர் அப்பா.
மகிமையான காரியங்களை செய்கிறவரையா, மகத்துவமானவரப்பா, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரப்பா. நீர்தானப்பா எல்லாம் எங்களுக்கு, நீர்தான ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு. ஜீவனை தந்ததும் இல்லாமல் ஆண்டவரே கிருபையும் பாராட்டினீர், தயவும் பாராட்டினீர் ஆண்டவரே. தயவினாலே எங்களை நடத்துகிறவரே, தயவினாலே எங்களை நடத்துகிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்கும் ஆண்டவரே சத்தியத்துக்கும் எங்களை நடத்துகிறவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பாவா இருக்கிறவரே, அம்மாவா இருக்கிறவரே, சௌரங்களா இருக்கிறவரே, நாள் துணியா இருக்கிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே செய்கிறவரேப்பா. எங்களுக்கு பொல்லாத பட்டியங்கள் எல்லாம் பொல்லாத பட்டியங்களுக்கு எல்லாம் தப்பு விக்கிறவரேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உம்மை ஆண்டவரை உயர்த்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரேப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் நித்தம் போற்றப்படுகிறவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன். கிருபையானவர், கிருபையானவர், கிருபையானவர். கிருபை பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, முறிந்த நாளையில முறிக்காதவரே, மங்கேறுகிற தெரிய அணைக்காத தேவன் நீர் ஒருவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையினாலே வாழ்ந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்கள் தலைகள் தாழ்த்தப்படாதபடி உயர்ந்திருக்கிறதே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. செங்கடலை வற்றி போச்சு என்ன செய்தவரே, யோர்தானே ஆண்டவரே இரண்டாக பிளந்தங்களை கடக்க செய்தவரே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எல்லாம் ஆகிட்டே, உம்முடைய கிருபையினாலே எல்லாம் ஆகிட்டே ஆண்டவரே. எகிப்தியர் தேசத்துக்கு உங்களை அடிமை அறாதபடி எகிப்தியருடைய நுகத்தை முறித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக, கானான் தேசத்துக்கு நேராக, பரிசுத்த சமூகத்துக்கு நேராக நிமிந்து நடக்க பண்ணினவரே. எங்களை சமானத்தோட படுத்து சமானத்தோடு எழுந்திருக்க செய்கிறவரே அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கிருபை, 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 கிருபை. கிருபை நாளுங்களை வழி நடத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. உம்மையே புகழ்வேன் நோய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிரோடு உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன்
தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர். சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வென்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். சகல உயிர்களின் விருப்பங்களை சரி, நாங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு திருப்தியாக்கி தருகிறேன். அதை எங்களுக்கு திருப்தியாக்கி உம்முடைய சித்தத்தின்படி தருகிறேன். நாங்க நினைப்பதுக்கு ஜெபிப்பதுக்கும் அதிகமாய் செய்து எங்களுக்கு ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்தியாக்கி தருகிறேன் ஆண்டவரை. தீமைகளை நன்மையாய் மாற செய்கிறேன் ஆண்டவரை. காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறேன் ஆண்டவரை. எப்படித்தான் ஆமான் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த இடத்துல காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய செய்கிறேன். எந்த நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் நீர் அருகில் இருக்கின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வென்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானையா. அன்பு கூறுகின்ற அனைவருக்கும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானையா. உம்மையே புகழ்வேன் ஓய்வென்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். இரக்கமும் கனிவும் உடையவரே, நீடிய சாந்தம் உமதன்றோ. அப்பா, உம்முடைய சுவாபங்கள் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. அந்த நீடிய பொறுமை, சாந்தம், கனிவு, இரக்கம், தயவு வரட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல காட்டுற அந்த அன்பு எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. ஊழியக்கார சமூகத்துக்கு எல்லாம், ஊழியக்காரர் எல்லா குடும்பங்களையும் உம்முடைய அன்பு வரட்டும் ஆண்டவரே. சபைகள்ல இருக்கிறவர்கள் உம்முடைய அன்பு வரட்டும் ஆண்டவரே. அந்த இரக்கமும் கனிவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் வரட்டும். எங்களுக்கு பொறுமையை தாங்க, தேவ பயத்தை தாங்க எங்களுக்கு ஆண்டவரே. நாங்க மரண பரியந்த நானும் சந்ததியும் என்றாலும் ஆண்டவரே, உண்மையே துதித்துட்டு உமக்கு பயப்படுகிற காரியம் எங்களுக்குள்ள வரட்டும். தேவ பயம் உண்டாக்கட்டும் அப்பா ஆண்டவரே. இரக்கமும் கனிவும் உடையவரே, நீடிய சாந்தம் உமதன்றோ. உம்மையே புகழ்வேன் ஓய்வென்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே.
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் என் தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கிருபை தருகிறவரே அப்பா. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிற கிருபை ஆண்டவரே அப்பா. உம்மை நம்புகிற கிருபை ஆண்டவரே. ஹalleluya அப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா அம்மா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி, 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 நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இன்றைக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த விடிஞ்சி கண் விழிச்சு எழும்பினதுல இந்த நேரம் மட்டும் 1000 நன்மை ஆண்டவரே எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். ஹalleluya. அம்மே நாங்க நம்பி இருக்கிறோம் ஜேசப்பா. ஜேசப்பா உங்களையே நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்களோட வாழ்க்கையில. நாங்க நம்பி இருக்கிற காரியங்கள்ல எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இதோ ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயம் இந்த நாளையில ஆண்டவரை நடப்பதாக நடப்பதாக நாங்க ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தங்களே ஆண்டவரை அற்புதமாய் நடப்பீராக. அற்புதராய் இருந்து அற்புதமாய் நடத்துவீராக. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். நாங்க வேற மனுஷரை நம்பல. மனுஷர்ல நாங்க நம்பிக்கை வைத்தா அது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கன்னியாய் முடியும். தேவன் நம்பிக்கை இருக்கிற போது அது ஆசீர்வாதமாய் முடியும் ஆண்டவரே. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அப்பா நிந்தையும் அவமானத்தை சகித்து கொண்டு நம்முடைய செட்டை நிழல்ல வந்து நிற்கிறோம். நிச்சயமா எங்களோட குடும்பங்கள் கட்டப்படட்டும். விழுந்த அலங்கத்தை 52 நாளைக்குள்ள ஆண்டவரை கட்ட செய்திரப்பா. அதே போல எங்களோட வாழ்க்கையில 52 நாளைக்குள்ள கட்டப்படும்படியாக சோத்தரிக்கிறேனப்பா, சோத்தரிக்கிறேனப்பா ஆண்டவரை, சோத்தரித்து செபிக்கிறேனப்பா. எங்களோட விழுந்து கிடக்கிற அலங்கங்களை கட்டுங்கப்பா. முறிந்த நாணலை முறிக்காதபடி, மங்கேறுகிற திரி அணைக்காதபடி, பறந்து ஆகிற பட்சியா எங்களோட குடும்பங்கள் இருங்கப்பா. தேவரிடங்கள் விளக்கை ஏற்றுங்க. குடும்ப விளக்களை தேவரிடங்கள் விளக்காயிருங்கப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிரிடை செய்யுங்கப்பா ஆண்டவரை. உலர்ந்த எலும்பை உயிரிடை செய்து காலுன்றி சேனைகளாய் நிற்க செய்யுங்கப்பா. காலுன்றி சேனைகளாய் நிற்க செய்யுங்கப்பா ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையானவர், கிருபையானவர், உம்முடைய இரக்கமானவர், மகிமையானவர் அப்பா, மகத்துவமானவர் அப்பா. நீ நல்லவர், நல்லவர், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். நாங்க கேட்கிற காரியங்களை உங்களது சமூகத்துல பெற்றுக்கொள்ள செய்யற தேவன் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே
ஆண்டவரே. எங்களை புறம்பே தள்ளாத தேவன், எங்களை வெறுத்து விடாத தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களை வெறுத்து விடாத தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களை எப்போதும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல வைத்து எங்களுடைய காரியங்களை ஆண்டவரை நம்ப சேர தேவன் ஆண்டவரே, நம்ப சேர தேவன் ஆண்டவரே. பொம்மை துதைக்கிறோமே சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நம்பத்தக்க தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரம், நீர் ஒருவரே மாத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துறோம். வாக்களித்தவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறேன். எங்களுடைய தலைகளை நிமிர செய்கிற தேவன் ஆண்டவரே. எப்போதும் உங்களை ஆண்டவரை தள்ளி விடாத தேவன், நம்முடைய ரத்தத்தின் வல்லமினால் எங்களை கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே. அப்பா எங்களை எப்போது நிமிந்து நடக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவன், தேவாதி தேவன், மகிமையான தேவன் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர், ரட்சிப்பின் தேவன் அப்பா, இரக்கத்தின் தேவன் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி அப்பா. இரக்கத்தின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், மகிமையை தருகிறவர் அப்பா. அபிஷேகத்தை தந்தவர், அபிஷேகநாதர் ஆண்டவர் அப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டங்களை தள்ளாதவரை அப்பா. உம்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன். கிருபை 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையில நடத்துகிறவரே நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவாதி தேவனே ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, பரமகுயவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, எதிரான எண்ணங்களை முறியடிக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை முறியடிக்கிற ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் உடைக்கப்படட்டும், சிலுவை நிழலாலே செங்கடல் உடைக்கப்படட்டும், செங்கடல் உடைக்கப்படட்டும். செங்கடல் எங்களுக்காக வழிவிட்டு தரட்டும். நாங்க மறைந்து போகாதபடி நிமிந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும்.
பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவால் நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். எல்லா கோலியாத்தின் எல்லா கிரியைகளையும் அழைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஜெபம் என்னும் ஒரு கூழாங்கல்லாலே அவனை அடிக்கிறோம். அவன் அடிக்கப்பட்டு நொறுங்குண்டு போவானாக, சிதறுண்டு போவானாக இயேசுவின் நாமத்தில். அந்த கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா அல்லேலூயா. வியானவரே நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த துதி ஆராதனை தந்தவரே நன்றியப்பா. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியப்பா நன்றியப்பா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா. பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானித்து ஆக மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை, உங்களோட மகா 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 கிருபை ஆண்டவரே. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எங்களை அழைத்து செல்கிற கிருபை ஆண்டவரே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எங்களை அழைத்து செல்கிற கிருபை ஆண்டவரே. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை ஆண்டவரே, உங்களோட கிருபையின் தயவுந்தான பாங்களை வழி நடத்தி வந்ததப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். துதிக்க பாத்திர கனத்துக்கு பாத்திர ஆண்டவரே. நீர் பெரியவர், நல்லவர், இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் தேவனாயிருக்கிறீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இப்ப துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆவியானவரே எங்களை வார்த்தை பகுதிகளாக கடந்து செல்ல ஆண்டவரே, சிறிய வார்த்தைகளை நாங்க தியானிச்சுட்டு, வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தை மாறாதவர், எங்களுக்கு சத்தியம்தானப்பா எங்களை எல்லாவற்றையும் விடுதலையாக்குறதா இருக்கிறதா ஆண்டவரே. சத்தியம்தான் ஆண்டவரே, எங்க எல்லாவற்றிலையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா காக்குறதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. அப்பா சத்தியம்தானப்பா எங்களை புது சிருஷ்டிக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. விசுவாசத்துல தரித்திருக்க நிக்க செய்யறதப்பா. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்ற வசனத்தின்படி உம்முடைய சத்தியத்தினால தானே ஆண்டவர் எங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வருகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையான இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே, அப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா பேசுகிறது நாங்க எல்லாம் ஆண்டவரே, நீங்க பேசணும் ஆண்டவரேப்பா. உம்மை துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரேப்பா. நீங்க பெரியவர், நல்லவராயிருந்து எங்களோட பேசுங்க ஆண்டவரே.
இந்த நேரத்துல நாங்க எசேக்கியேல் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட கூட இருந்து பேசுவாராக. 1, 2, 3, 4, 5வது அதிகாரம் மட்டும் நாங்க தியானிப்போம். கரங்களோட பேசட்டும். ஆவியானவரை நீங்க பேசுங்க, காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்று கேட்க கர்த்தர் பேசுவீரா. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியில் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைத்திருக்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஒரு தீர்க்கதரிசிகளை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்துல இந்த நாட்கள்ல நாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ கள்ள தீர்க்கதரிசிகள் காசு கொடுத்து கூட தீர்க்க தரிசனத்தை கேட்க போறாங்க. எவ்வளவோ தூரம் பஸ் ஏறி கார் ஏறி தீர்க்க தரிசனத்தை கேட்க போறாங்க. ஆனா எவ்வளவோ கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய இருதயத்துல ஏவுகிற மாதிரி எல்லாம் தீர்க்கதரிசிகளை சொல்றாங்க. ஆனா ஆவியானவர்களை நிறைந்து ஆவியானவர் சொல்லுகிற அந்த ஆவியானவருக்குள்ள நிறைகிற போது, அபிஷேகத்துக்குள்ள நிறைகிற போது தீர்க்க தரிசன வரம் அந்த நேரத்திலே வெளிப்படும். அதுதான் உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம். ஆவியானவர் பேசுவார் அந்த இடத்துல. அது சில ஊழியக்காரர் உண்மையிலே அது அப்படித்தான் செய்யறாங்க. ஆவியானவருக்குள்ள ஏவப்பட்டுறதை தான் ஆண்டவர் சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பொய்க்காகவே ஜனங்களை பார்த்து ஜனங்களோட பணத்துக்காக ஜனங்களை வசப்படுத்துறதுக்காக தங்களுக்குள்ள ஜனங்களை சேர்த்து கொள்றதுக்காக பொய்யான தீர்க்கதரிசிகளை சொல்றாங்க. அதைத்தான் இந்த நேரத்திலும் ஆவியானவர் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு யாருக்கு உண்டாகுது? எனக்குத்தான். இந்த வாக்கு எனக்குத்தான் சொல்றார். எனக்கு உங்களுக்கு எல்லாரும் சொல்றார். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்றது இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, அப்ப ஆண்டவருக்கு தெரியும். ஏனண்டா ஆண்டவர் மனுஷர் மூத்த பாக்குறாங்க. நாங்க ஒரு ஸ்டேஜ்ல 2 பாட்டு படிக்கிறாக்களை பாக்குறோம், வார்த்தையை கொடுக்குறாக்களை ஒரு ஊழியக்காரரை பாக்குறோம். ஆனா ஆண்டவர் அவர்களோட இருதயத்தை பார்க்க. இப்ப சமீப காலத்துல நான் போற சபையில சர்ச்சில் ஒரு தீர்க்கதரிசியாமன்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் டைமே அவர் யூகேக்கு வந்திருக்கிறார். யூகேக்கு வந்தார் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த சர்ச்சுக்கு வந்தார். இப்போ போன மாசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, அப்புறம் இங்க இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்துட்டு சர்ச்சில் ஆராதனை செய்தார். அப்புறம் ஆராதனை செய்தோன்னே இவர் எங்கட அந்த ஃபேஸ்புக்கு போயிருக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் மெம்பர் எல்லாம் எழுதியிருக்கும், அவங்களோட பேர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. எந்த பேர் எல்லாரும் பேருமே எழுதி, இந்த ஃபேமிலி இவங்க இந்த சர்ச்சில் உள்ளவங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் அதை பார்த்துட்டு அவர் இல்ல இவங்க சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தாங்களோ அதுவும் எனக்கு தெரியல, அது எங்களுக்கு தெரியல. பட் அது கம்ப்ளீட்டா டோட்டலி எங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டுது. அவர் பொய் சொல்றாரு, அவர் பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு எங்களுக்கு விளங்கிட்டுது. ஸ்டேஜ்ல நின்று எல்லாருடைய பேரையும் கூப்பிட்டு நான் யாரையும் குற்றப்படுத்தல, ஆண்டவர் சொல்றதான் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனசுல இருக்கிறதான் நீ சொல்லி கொண்டிருக்கிறான், நான் தேவன் உரைக்கிறத நீ சொல்லலன்றதுக்கு தான் நான் அதை சொல்லிக்கணும். அப்ப வந்துட்டு எல்லாரும் பேரையும் கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் நீ இப்படி இருப்பா நீ இதைத்தான் விரும்புற அப்படின்னா. ஆனா அவங்களும் சில பேர் ஓமண்டோ கொடுக்குறாங்க, சில பேர் இதெல்லாம் போய். அதுக்குள்ள 2-3 பேரை கூப்பிடல, 2 பேர் 3 பேர் 2 பேர் கூப்பிடல, வேற இன்னொரு ஃபேமிலியோட பேர் கூப்பிடல, வேற வராத ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இருந்தார். அதுல அதாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டு வராமல் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டார். ஸோ அவர் கூப்பிட்டு அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு பாத்தீங்கன்னா அவர் கையில அவர் போன் எடுத்து பாக்குறத எங்களுக்கு தெரியுது.
அது ரெக்கார்டே இருக்குது. நாங்க அங்க சபையில இருக்கிறோம். நான் சபையில இருக்கிறேன். நான் அந்த நாள் இருக்கிறேன். போன் எடுத்து ஒரு ஆள் வந்து பாஸ்டர் ஒரு ஆள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லக்குள்ள அவர் நாங்க கண்ணை மூடணும், ஆண்டவர் இடப்புறத்தை நாங்க சொல்லணும். அது இல்லை, அதை விட்டு போட்டு இவர் போன் எடுத்து பார்க்கிறார். அது வடிவா சொல்ல வடிவா விளங்கிட்டுது. இவர் கள்ள தீர்க்கதரிசி, இவர் அடுத்த இன்னொரு ஊழியக்காரர் வந்துட்டு சொல்றாரு. அவர் ரெகுலரா வாரம் கிடைச்சது. அவர் சொல்ல எல்லாரையும் இந்த ஸ்டேஜ்ல நீ ஏத்தக்கூடாது. எல்லாருக்கும் தான் சொல்லுவார். இந்த பலிப்பிடத்துக்கு எல்லாரும் பார்த்துக்கு தகுதி இல்லை. இது பலிப்பிடம், தேவனுடைய பலிப்பிடம், தேவனுடைய அபிஷேகம் நிறைகிறது. இந்த பலிப்பிடம் எப்போதும் கொழுந்து விட்டு அக்கினி ஜுவாலையாய் வருகிற ஆத்துமாக்கள், தாகத்தோட பாடுகளோட வருகிற ஆத்துமாக்களுக்கு அந்த அக்கினி ஜுவாலையில அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர்கள் அதுல குளிர் காய்வால் என்றால் இது வார இது அக்கினி பலிபிடம். இதுல எல்லா தீர்க்கதரிசியும் இது எல்லா மனுஷரையும் ஏற்றக்கூடாது என்று சொல்லி அதுல ஒரு எச்சரிக்கை வந்ததை நாங்க கண்ணூடாக பார்த்தோம். கண்ணூடாக போன மாசம் இது எங்கட சபையில இருந்தோம். அதே போல ஆவியானவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுப்புதனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளோட பாத்தீங்களா, தங்கள் இருதயத்துல இருக்கிறத எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது, அதாவது பொய்யான தீர்க்க தரிசனோட நீ சொல்ல வேண்டியது, உன் இருதயத்துல இருந்து நீ அவங்கள ஒரு இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் செய்வாங்கன்னு சொல்லி போட்டு நீ சொல்ற காரியத்தை சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எங்களுக்கு, அதாவது நாங்க பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்ற இருதயத்திலிருந்து பொய் உரைக்கிறவர்களை, இருதயத்திலிருந்து பொய்யான காரியத்தை சொல்றவர்களை என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்ப என்ன செய்யணும், நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்க பயப்படுவதா இருக்கணும். நாங்க பொய்யான காரியங்களை சொல்லி மற்றவர்களை வசப்படுத்தி மற்றவர்களை அபகரித்து கொண்டு அவர்களுக்கான காரியங்களை நாங்க சொல்லாதவர்களாய் இருக்கணும். ஏண்டா கர்த்தருடைய வார்த்தை இருகருக்குள்ள பட்டயம். அது எப்பயோ இன்றைக்கு ஒரு நாளைக்கு எங்களை வெட்டும், எங்களோட சந்ததிய அந்த பட்டயம் ஒரு நாளைக்கு வெட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தும் தங்களுடைய ஆவில் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. பாருங்க, அவர் ஆவியானவரே சொல்லிட்டார், மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ, மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோண்டு அவர் சொல்றதை நாங்க பார்க்க முடியுது. அப்ப என்ன சொல்லணும், இந்த நேரத்துல ஆண்டவர் உரைக்கிறத மாத்திரம் ஆவில நிறைந்தவர்கள், ஆவில நிறைந்த அபிஷேகத்துல ஜெபித்து கொண்டு ஆராதித்து கொண்டு வார்த்தைகள்ல சில நேரம் நாங்க வார்த்தையை தியானிக்கிற போதும் ஆவியானவர் எங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு மனுஷரையும் நாங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். அப்ப என்ன செய்யணும், நாங்க ஆவியானவருடைய ஏவுதலை மாத்திரம்தான் பின்பற்ற வேணும். பின்பற்றாத மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அப்பாவே சொல்லி இருக்கிறார், மதிகட்ட தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள் பாத்தீங்களா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க, ஜேசப்பா இங்க இருக்கிறாங்க, ஜேசப்பாட்ட அற்புதம் நடக்குது, இந்த சேர்ச்சில அந்த வந்துட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ள நடக்குது அற்புதம். நானும் தான், எங்களுடைய நானும் தான், ஏண்டா நானும் ஊழியங்களை செய்கிறேன். ஆனாலும் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் ஆவியானவர்கிட்ட உண்மையிலேயே அது ஒரு ஏவுதலால் சொல்ற போதும் அவங்களே என்னோட இருந்து ஊழியம் செய்யறவங்க, நான் அந்த வாட்ஸ்அப் ஊழியத்துல செய்யற போதும் அவங்க அதை ஓமண்டு சாட்சி சொல்ற நிறைய காரியங்களை நான் பார்க்க முடியுது. அதுக்காக நான் சொல்லல, நான் என்ன தாழ்த்துற அந்த இடத்துல. பட் நான் பொய்யான தீர்க்கதரிசிகளை தீர்க்கதரிசனங்கள் வரங்களை சொல்லாதபடி அவர்களுக்கு நாங்க ஐயோன்னு சொல்லி, அந்த ஐயோன்ற ஜேசப்பாட வாயால் ஐயோ உனக்குன்னு சொல்லாதபடி, அது எனக்கு என் சந்ததிக்கும் அது பாவமாய் வந்து முடியும். அப்ப அந்த காரியங்களை நாங்க செய்யாதபடி. அடுத்தது, இஸ்ரவேலிலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே உன் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலே, அப்ப இஸ்ரவேலிலிருந்து தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆறு நாங்க தான் இஸ்ரவேல், தேவனுடைய இஸ்ரவேலின் பிள்ளைகள். அப்ப நாங்க என்ன செய்யறோம், பொல்லாத தீர்க்கதரிசிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள வசனங்களை சொல்லிக்கொண்டு, இல்லாதவர்களை சொல்லிக்கொண்டு நாங்க கூட்டி குறைச்சி சொல்லிக்கொண்டு இருக்கிற போதும் என்ன செய்யறார்,
எங்களை நரிகளுக்கு ஒப்பாக்கி வச்சிருக்கிறார் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நரிகளுக்கு ஒப்பாக்கி வச்சிருக்கிறார். அப்ப நாங்க அந்த நரிகளுக்கு நாங்க ஒப்பாகாதபடி அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய அவருடைய அவர் என்ன சொல்றாரோ, நாங்க ஜெபித்து துதித்து ஆராதித்து கொண்டிருக்க நேரம் என்ன சொல்றாரோ அதன்படி நாங்க செய்யறவர்களாய் நாங்க இந்த நாட்கள்ல இருக்கோம். ஏண்டா எங்களை சந்ததிக்கு ஐயோன்னு சொல்லி ஜேசப்பா எங்களை சபித்து தள்ளி ஒதுக்கி விடாதபடி, நீ ஏன் பொய்யான காரியங்களை சொல்றான்னு சொல்லாதபடி நாங்க அவருக்கு உண்மையா இருக்கிற, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்துல அதிகாரியா வைப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த அநேகத்துல நாங்க அதிகாரியா இருக்கிறவளா இருக்கோம். அநேகத்துல எங்களுக்கு அதிகாரம் வேணும். சோ அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த ஒரு கொஞ்சத்திலேயாவது நாங்க உண்மையா இருக்க நாங்க இந்த நாட்கள்ல தேவ பயத்தோட இருக்கோம். வசனங்களை தியானிக்கிற போது அவர் நாங்களுக்கு அவருக்கு ஆராதிக்கிற போது சில காரியங்கள் வெளிப்படுத்துற போது 2-3 தடவை ஜேசப்பா இதை நான் சொல்லலாமா, இதை சொல்லலாமா, ஜேசப்பா இதை செய்யலாமா, இது நீங்க தான் நான் பேசுறீங்க என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த தீர்க்க தரிசன வரங்களை அந்த தீர்க்க தரிசனங்களை நாங்க சொல்றவங்களா இருக்கோம். அடுத்தது, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைத்திருக்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. அந்த யுத்த நாளில நாங்க சொல்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலையும் ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்க திறப்புக்கு போக மாட்டோம், திறப்புல இருக்கிற சுவரை அடைக்கவே மாட்டோம். அப்படியாக எங்களை இயேசப்பான்னு சேர கடிந்து கொள்றவரா இருக்கிறார். பொய்யான தீர்க்கதரிசிகளை, பொய்யான காரியங்களை சொல்றவர்களை ஸ்டேஜில் நின்று கொண்டு மைக்க பிடிச்சு கொண்டு இப்படித்தான் என்று சொல்லி கொண்டு நாங்க பொய்யான காரியங்களை செய்யற போதும் அவர் எங்களுக்கு கடிந்து கொள்ளாதவர்களா நாங்க அவரிடத்துல கிருபை பெற்றவர்களா இருக்க நாங்க வேண்டுகிறோம் இந்த நாட்கள்ல. அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தருடைய நாளிலே சுற்றத்திலே நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. நாங்க ஒன்றுமே செய்யாதபடி பொல்லாத தீர்க்க தரிசனத்தை இல்லாதவைகளெல்லாம் சொல்லி கொண்டு நாங்களும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு போர்வையை போத்து கொண்டு இருக்கிறதுல ஏசப்பா சொல்லிட்டார், உனக்கு ஐயோன்னு சொல்லிட்டார். அப்ப நாங்க அந்த ஐயோன்றத ஜேசப்பா சொல்லாதபடி, அவர் எங்களை வெறுக்காதபடி அவர் சொல்றத மாத்திரம் சொல்லிட்டு, இல்லாட்டி நாங்க சொல்லாம இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லதா இருக்கும். நாங்க சொல்லாம இருந்தாலும் அது எங்களுக்கு நலமா இருக்கும். ஜேசப்பாட்ட கேட்டுட்டு சொல்லுவோம்னுட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டுட்டு அவர்கிட்ட இந்த நாட்கள்ல நாங்க சொல்லுறா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி நீங்க பேசுனீங்க. அதே போல எங்களுக்கு சாட்சியலை ஆண்டவரே நாங்கள் கண்களால் காண ஆண்டவரே எத்தனையோ பேர் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளாய் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றது சபையில ஏறி நின்று ஆண்டவரே குள்ள நரிகளாயிருந்து ஆண்டவரே அப்பா வனாந்திரத்தின் நரிகளாக எங்களுக்கு பொய்யான காரியங்களை சொல்லிவிட்டு போற இந்த காலகட்டத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல நானுமோ எங்களோட சந்ததிகளுமோ இப்படியான காரியங்களை செய்யாதபடி உள்ளதென்று உங்களுடைய வசனத்தை ஒன்றையும் கூட்டாதபடி ஒன்றையும் குறைக்காதபடி நீர் சொன்னதை மாத்திரம் செய்துட்டு போற இருதயம் உள்ளவர்களாய், பக்குவம் உள்ளவர்களாய், ஆண்டவரே நிதானம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்க இருக்க இந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட வருங்கால சந்ததிகள் கூட அந்த வண்ணமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜீவ வார்த்தையில நாங்க நிலைத்து இருக்கிறவர்களாய், அந்த ஜீவ வார்த்தையின் சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள பெருக வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன வரங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேணும் ஆண்டவரே. உண்மையான தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் நாங்க சீர்கட்டு போகாதபடி அந்த தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேணும். அந்த வரங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஆண்டவரே அப்பா நிதானித்து தீர்க்கதரிசிகளை சொல்ல ஆவியில ஏவுதல் உள்ளவர்களால் ஆவியானவர் கிரியை செய்த இந்த ஊழியங்களை செய்து தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்ல கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் யாரெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஒரு விசை மன்னிச்சிருங்க. ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவரே ஜனங்களை வைக்காதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பொய்யான காரியங்களை சொல்லி அவர்களை அநியாயத்துக்கு கொடுக்காதபடி
தேவனுடைய கோபத்துக்கு அவர்களையும் கொண்டு சேர்க்காதபடி தேவ கிருபைக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தரிசனம் ஆண்டவரை பேசுகிற தீர்க்க தரிசனம் பேசுறவர்களை ஆண்டவரே, சொற்பனக்காரரை எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசனத்துக்குள்ள நடத்துங்க, உம்முடைய சித்தத்துக்குள்ள நடத்துங்க. நீங்க அவர்களை ஆண்டவரை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் அவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க. இந்த நாட்கள்ல இவர்களுக்குள்ள எங்களுக்குள்ளெல்லாம் ஒரு சீர்திருத்தமான காரியம் வரட்டும் ஆண்டவரே. என்னையும் அதுல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளே நிறைய காரியத்தை நீங்க வெளிப்படுத்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறீங்க. ஆனாலும் அது உண்மையா இருக்கிறபடினாலே ஆண்டவரே என்னை அதுக்கு தாழ்த்துகிறேன். அதுக்கு நான் தகுதி இல்லை. நீங்க சொன்னது நான் சொல்ல கத்தரு எந்த வாயோட வாயா இருந்து செய்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் என்ன அதுக்குள்ள தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன கூட தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் சொல்ற ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களை இரக்கம் செய்கிற தேவனா இருந்து இரக்கம் செய்தாலே போதும் என்று சொல்லி என்னை குடும்பத்தை சந்ததியன் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த சங்கமம் வானொலியில யார் வந்த ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோளா வந்தாலும் அவர்கள் உண்மையான தீர்க்க தரிசிகளா இருந்து உண்மையான ஊழியக்காரரா இருக்க தேவ பயத்தோட வந்ததுல ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை உபதேசிக்க கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, இந்த நாட்களும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவரே வழி தேசத்துக்கு போனவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவர் தங்களோட கிராமங்கள்ல, தங்களோட மாவட்டங்கள்ல, தங்களோட தேசங்கள்ல ஊழியம் செய்யறவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்களுக்குள்ள ஆண்டவரே ஆவியானவர் இருந்து முன்னே சென்று கோணலானவில் எல்லாம் செவ்வையாக்கி என் தேவனுடைய கிருபை அவர்களுக்குள்ள வெளிப்படும்படியாக அவர்களை பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரை அவர்களுக்கு நீர் ஆண்டவரை துணியா இருந்து அவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்தில் அந்த இடத்திலேயே நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இஸ்ரவேலை ஆண்டவர் எருசலேமை கட்டி மகிமைப்படுவேன் என்று சொன்னது போல இஸ்ரவேலை ஆண்டவர் எருசலேமை கட்டி மகிமைப்படுவீராக. அந்த இடத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நான் சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே அவர்கள் மேல. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் வசப்படுத்தி கீழ்ப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக, சுவிசேஷருக்கு இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. அந்த இடத்துல என் தேவ ஆவியானுடைய நாமம் மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய காரியம் பாக்கிய செய்வீராக அந்த இடத்துல சொல்லி ஆண்டவரே உம்முடைய தேவ கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே உண்மையாய் கொஞ்சத்திலிருந்து ஊழியம் செய்ற ஊழியக்காரன் மேல என்னும் உம்முடைய வசனங்கள் கிரிய செய்யட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரங்கள் கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையை முத்தவுமா இருந்து ஊழியம் செய்றவன் மேல என் தேவனுடைய ஆவியானுடைய அன்பு மிரக்கமும் கிருபையும் இருக்கட்டும் அப்பா. சந்ததி மேல அன்பு மிரக்கம் கிருபையும் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவளே அநேகத்துல அதிகாரியா வைக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும், எல்லா பொல்லாத பட்டயங்களும், பொல்லாத குள்ள நரிகளும், பொல்லாத பால சிங்கங்களும், பொல்லாத வலு செற்பங்களும், பொல்லாத ஆண்டவரை செலுத்து விரியமின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கட்டிந்து நிர்மலமாக்கி செபிக்கிறேன். எல்லாம் கட்டிந்து நிர்மலமாக்கி செபிக்கிறேன். எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. எங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு மனுஷரோ எழும்பாதபடி, எந்த பிசாசை எழும்பாதபடி ஆண்டவரே என் தேவனுடைய வல்லமை இவர்களை எங்களுக்கு இருக்கிற வல்லமை இவர்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நாங்க பாயணும், உம்மாலே ஒரு மதிலை தாண்டணும் ஆண்டவரே. அந்த கிருபையும் மகிமையும் வெளிப்பட வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, சபைகளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே
பாவ வழக்கங்கள், பொருளாதார சுபாவங்கள், மேட்டிமையான கண்கள், பெருமையான நாவுகள், ஆண்டவரே பெருமையான சிந்தனைகள், பாவ கிரியைகள், ஆண்டவரே அக்கிரம கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ஜீவ ரத்தத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு எல்லாரும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தருடைய கிரியை ஆண்டவர் வெளிப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்ப ஆண்டவரே ஆவியானவரே சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளை இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ இருந்தாலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களை ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாசத்துல அடுத்த மாசத்துல ஊழியங்களை செய்ய முயற்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஊழியங்களை கட்ட, ஊழியங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக ஊழியங்கள்ல. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் சத்தியம் எப்போதும் இவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் நிற்கிறேன் என்று இவர்கள் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சபையில கட்டுறது கேட்டா சபையில கொடுங்க, ஆத்துமக்களை கேட்டா ஆத்துமக்களை கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்துக்காக வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்போ மிகுதியா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த அறுவடைக்கு ஆட்களை கொடுக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அறுவடைக்கான ஆட்கள் வர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரை இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய தேவ ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக இரக்கம் செய்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் ஆண்டவரை நிறுத்தி உண்மை ஆராதிக்க துதிக்க நீர் வருகைக்கு உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே ஆண்டவரை ஜனங்களை ஆத்துமா அறுவடை செய்ய, ஆத்துமா ஆதாயப்படுத்த கர்த்தர் இரக்கமாய் எங்களுக்கு வழிகளை திறந்து தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீதிமானின் ஊக்கமான ஜெபம் ஆண்டவரே உம்மிடத்துல கேட்கப்படுவதாக. ஊழியத்தின் வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட சந்ததி சொந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. மின் மாற்றத்துல இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவரை மறுபடியும் ஒரு விசை அவர்களை மன்னித்து உம்முடைய ஜீவ ரத்தத்தினை கொண்டு கழுவி ஆண்டவரை மறுபடியும் ஒரு விசை ஆண்டவரே பின்மாற்றத்தின் நோங்கள் உடைக்கப்பட்டு, கூறுகள் உடைக்கப்பட்டு மறுபடியும் இவர்களை கொண்டு சேர்க்கும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பின்மாற்றமாய் நாங்க இருந்துடக்கூடாதப்பா ஆண்டவரே. நாங்க மட்டும் உடைய சமூகத்துக்கு வர நீங்க எங்களை ஆண்டவரே அப்பா விட மாட்டீங்க, எங்க இந்த குடும்பம் என்று சொல்லி கேட்பீங்கப்பா ஆண்டவரே. ஆனாலும் நானும் என் வீட்டாரும் என்றாலும் சேவிக்கிற கிருபையை எங்களுக்கு தந்த எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையில் எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த லண்டன் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். நான் இருக்கிற மாவட்டத்தில் ஆண்டவரே ரட்சிப்பை தாங்க. இஸ்மவேல் சந்ததி நிறைந்த இந்த மாவட்டத்துல ஒரு எழுப்புதலை தரும்படியாக, அறுவடைக்கு இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, இந்த ஜனங்கள் பாவ உணர்வு அடையும்படியாக தேவனுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்தத்தை தெளிக்கிற போதும் ஆண்டவரே பாவ உணர்வு அடையட்டுமப்பா, பாவ உணர்வு அடையட்டுமப்பா ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே உம்முடைய காரியம் நடப்பிக்கப்படுவதாக, உம்முடைய காரியம் நடப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் இதுல வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க, எங்களை நாட்டின் நீதியின் விருட்சம் என்று சொல்லி நீதியின் வெளிச்சமாய், நீதியின் கனிகளை கொடுக்கிறவளாய், நீதியின் தேவனின் பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா உப்பாக ஆண்டவரை வெளிச்சமாக எங்களை எடுத்து இந்த தேசத்துல பயன்படுத்த எங்களை கற்றுக்கொண்டு வருகிறீர். எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவர் வணைந்து கொண்டு வருகிறீர் அப்பா ஆண்டவரே. அந்த காரியங்கள் நிறைவேறட்டும். உம்முடைய தேவ சித்தமும் தேவ காரியம் இது எங்களுக்குள்ள நிறைவேறும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கமும் கிருபையும் பெரியதா இருக்கிறபடினாலே உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு வெளிப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கனடா தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. பாகிஸ்தான் தேசத்தை ரட்சிங்கப்பா ஆண்டவரே. இந்தியா தேசத்தை ரட்சிங்கப்பா. அரபு நாடுகள் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அரபு நாடுல வேலைக்கு போன அடிமையாகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் நீங்க அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ரட்சிக்கும்படியாக, அவர்கள் ஜனங்களை விடுவிக்கும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா அந்த தேசத்திலையும் ஆண்டவரே. அந்த அரபு நாட்டு ஜனங்கள் மன்னர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. இரக்கமாய்
இருந்தவர்களை ரட்சிங்க. உம்முடைய ஜீவ ரத்தத்தினாலே அவர்களை கழுவி மீட்டு கொண்டவர்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் அவர்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கனடா தேசத்துக்கு ரட்சிப்பு வரட்டும். கனடா தேசத்துக்கு ரட்சிப்பு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த தேசத்தின் அதிகாரிகளையும் ஆண்டவரே தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜெஸ்லியா இருக்கிற மாவட்டம் ஆண்டவரே அப்பா, கிராமங்கள் தெருக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை வெளிப்படுவதாக இந்த கனடா தேசத்திலும் அப்பா. அமெரிக்கா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. சிங்கப்பூர் மலேசியா தேசங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலை மறுசிலமே ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையின் தயவும்படி அவர்களை கூட பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வணங்கா காலத்துள்ள ஜனங்களை வணங்க செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலையும் எருசலேமையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜீவ ரத்தத்தினாலே வேலி அடைக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஈரான் ஈராக் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உக்ரைன் தேசம் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் என்ன எந்த தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரை தேசம் எழும்ப போகுதோ அந்த தேசங்கள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் இரக்கத்தினால் இந்த தேசங்களை ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஆப்பிரிக்கா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. அது பாவத்திலும் பாவமாய் ஆண்டவரே பாவம் பெறுகிற இடமா இருக்கிறபடினாலே அங்கேயும் உம்முடைய நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு அந்த தேசத்தை சுத்திகரித்து ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இந்த இடத்துல சிறு வயதிலிருந்தே பாவம் ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற அந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலையும் ரட்சிப்பையும் பரிசுத்தையும் மீட்பின் மகிழ்ச்சியின் சட்டத்தையும் கேட்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆஸ்திரேலியா தேசத்தை ரட்சிங்கப்பா. கொங்கம் கொரியாலாம் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் இந்தோனேசியா பிலிப்பின் தேசங்களை ரட்சிங்கப்பா. ஜப்பான் தேசத்தை ரட்சிங்கப்பா ஆண்டவரே அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க. சைனா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. 5 கண்டத்தையும் உம்முடைய 5 காயங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனே ஐயா. கிருபையால் ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை சத்தியம் இந்த தேசங்களை சந்திக்கட்டும் அப்பா. காட்டுவாசிகள் ஆண்டவரே அப்பா பொல்லாத இருக்கிற அந்த மியான்மர் தேசம் மனுஷருக்கு அடிமையா இருக்கிற அந்த நுகங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ஜனங்களை உம்மண்டையில ஆண்டவரை கொண்டு வரும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை வெளிப்படுவதாக உம்முடைய ஆண்டவரே அப்பா. அந்த நீர் சிலுவையில பாட்ட பாடுகளின் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படட்டும் தேசங்களுக்கு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே வெளிப்படட்டும் என்று சொல்லி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில இந்த நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே ஏழைகள் திக்கற்றோர் அனாதைகள் விதவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் 1 வருஷத்தை திருமண நாட்களை கூட்டி கொடுத்த எல்லாரையும் ஆண்டவரே நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறீங்க. இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இவர்கள் எல்லாம் ஆண்டவரே குறுகின வருஷத்துக்கு இவர்கள் முடிவு வந்தது ஆண்டவரே. இவர்கள் அந்த வழியை திரும்பி போகாதபடி ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வழியை நோக்கி போகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல திருமண நாட்களையும் ஆண்டவரே பிறந்த நாட்களை காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் முழு இருதயத்தோட வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்களுக்குள்ள பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் அப்பா. தயவு இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே அது மாத்திரமல்ல இந்த குழந்தைகளை பெற்றுட்டு ஆண்டவரே வயல்வெளியையும் ஆண்டவரே தேவையில்லை தூக்கி எறிகிற ஒவ்வொரு பெண்கள் ஸ்திரியானவள் ஆண்டவரே தன் கற்பத்தின் கனியை மறந்தாலும் நீர் மறக்காத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். தன் பாலகனை மறந்தாலும் நீர் மறக்காத தேவனாய் இருக்கிறீர். அதை மறக்காதபடி இனிமேல்படியான காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் நடக்காதபடி ஆண்டவரே இந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும். எல்லாடி குழந்தைகளை பெறாம இருக்கணும். கற்பத்தின் கனிக்காக எத்தனையோ ஜனங்கள் வருஷ கணக்கில் அழுது குளறி புலம்பிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. இப்படியான அநியாயங்கள் மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் சாபங்கள் எல்லாம் தேசத்துக்கு தீட்டாய் மாறாதபடி என் தேவனுடைய கிருபை அந்த இடங்கள் எல்லாம் வெளிப்பட்டு தேவனுடைய கரம் இப்படியானவர்கள் எல்லாம் தூக்கி நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறபடியாப்பட்ட பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்பா. வாலிப வயதுல ஆண்டவரே அப்பா கற்கலைக்கிற அந்த காரியம் எல்லாம் அந்த உலகத்துல எங்கேயும் இருக்காதபடி அதுலயும் ஒரு மன்னிப்பை கொடுத்து இனிமேல் கற்கலைக்க கூடாது ஒரு சட்டம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அதெல்லாம் கொலைக்கு பாவமா இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. அவர்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அறியாமை இருள் விலகட்டும் அப்பா ஆண்டவரே. இப்படி
பாவத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கெல்லாம் நாங்க மன்னிப்பு கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் இப்படியான செய்திகளை நாங்க கேட்காதபடி, ஆண்டவரே, காதுகள்ல கேட்காதபடி, பார்க்காதபடி கர்த்தர் கிருபையா இரக்கமா இறங்கி வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டிருந்த ஒரு மணித்தியாலும் உம்முடைய சமூகத்துல இருக்க நீர் பாராட்டின கிருபை நீர்தான் ஆண்டவரே. நான் அல்ல, என்னால முடியாது, ஆனாலும் நீர்தானப்பா இந்த காரியத்தை செய்து தந்தீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னும் என்ன எடுத்து அதிகமாய் பயன்படுத்துங்க. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா. என் குடும்பங்கள் சந்ததியை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எங்களை செய்யும்படியாக ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ பயத்தோடு இருந்து ஊழியங்களை செய்ய நானும் சந்ததியும் ஆண்டவரே உங்களை எங்களிடத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கிருபை செய்யுங்க. உங்களுடைய சித்தங்கள் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் மேல் நிறைவேறட்டும். உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். சத்ருவானுடைய சித்தமும் இல்லை, அவன்ட நினைவும் இல்லை, அவன்ட திட்டமும் இல்லை. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து மனமிறங்கி எங்களை வழி நடத்தும்படியாக தேவ சித்தத்துக்கு எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சந்ததி முழுவதும் ஊழியக்கார சந்ததியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஊழியக்காரர் இதுல கொண்டு வந்து ஆண்டவரே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இவர்கள் எல்லாம் அடுத்து பழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வரப்போற ஊழியக்காரன் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே அவர்களோட இருங்க, அவர்கள் சந்ததியோட கூட இருங்க. ஆவிக்குள்ள நிறைந்து உம்முடைய வார்த்தைகளை போதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக எல்லாவற்றையும் துதிகரமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலும் சாட்சியிலும் வசனத்திலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன், ஆமீன். அருமையான வசனங்களோடு, வார்த்தைகளோடு, ஜெபங்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு வேத வார்த்தைகளை எடுத்து வசனிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாஞ்சை உள்ள ஒருவரையும் கர்த்தர் நிரப்பி வசனங்களை போதிக்கத்தக்கதாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வானொலியிலே நீங்கள் இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய பிரயாசங்களை, உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த வகையிலே நீங்கள் இல்லைமறைகாயாக இருந்தாலும் இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இணைந்து ஊழியங்களை செய்யுங்கள். நாங்கள் அவருக்கு நேரத்துகளை தருகிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரை மேரியைப் போல நீங்களும் பல ஊழியர்கள் இணைந்தார்கள், பாடல் பாட இணைந்தார்கள், ஜெபிக்க இணைந்தார்கள். இப்பொழுது தேவ செய்திகளை எடுத்து வருகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராம.